கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வீடியோ மூலிமா உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு கூட நம்ம ஒரு வசனத்தை தியானிக்கலாம். ஏசாயா 58:10. அப்பொழுது விடியற்காலத்து வெளிப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். பாருங்கள், ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், ஒருவேளை நீங்கள் துக்கத்தோடு கவலையோடு பிரச்சனையோடு இருக்கிற இந்த நாளில் கலங்காதீங்க, திகையாதீங்க, என்னை காப்பாற்ற ஒருவரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இவ்வளோ பெரிய நோய் வந்துருச்சு, மருத்துவரெல்லாம் கைவிட்டாங்களேன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிக்கிறீங்க பாருங்கள். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. ஆண்டவர் உனக்கு சுக வாழ்வை வச்சிருக்கிறார். நீங்கள் கேட்குறதெல்லாம் ஒன்று தான். அவருடைய ஆணி பாய்ந்த திரு காயத்தை மாத்திரம் நோக்கி பாருங்கள். அவர்கிட்ட தான் நமக்கு எல்லாமே இருக்குது. அவருடைய காயத்திலிருந்து நமக்கு எல்லா அவருடைய தழும்புகளால் நமக்கு குணமாக போகிறோம். அவர் சொல்லுகிறார் சீக்கிரத்தில்ன்னு சொல்லி. சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிக்குதான். ஐயோ, எப்போ நான் விடியும், இந்த வழியிலேருந்து எப்பொழுது போகும், எப்பொழுது பகல் வரும், பகல் வந்தால் எப்பொழுது இரவு போகும், மாற்றி மாற்றி நம்ம என்ன பண்ணுறோம், கலங்குகிறோம், வேதனையில் தவிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு தான் பேசிகிட்டு இருக்கிறார். உங்களுக்கு சீக்கிரத்தில் சுக வாழ்வு துளிக்க போகுது. ஆண்டவர் உங்களுக்கு வெளிச்சமாக வரப்போகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நோய்களையும் கர்த்தர் மாற்றுவார். அவர் ஆளக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்யலாம். ஆண்டவரே, உங்களை நன்றோடு நம்ம துதிக்கிற இயேசப்பா. ஆண்டவர், இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஜனங்களப்பா, எத்தனை வியாதினால் மருத்துவரால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இதற்கு இனி வாழ்வே இல்லையா, மரணம் தானான்னு சொல்லி கலங்கி தவிக்கிற இந்த மக்களுக்காக நாங்கள் வருகிறோம் அப்பா. இந்த ஒரு விஷயம் ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையின்படி அவர்களுடைய ஆமாண்டவரப்பா, எல்லா ஆமாண்டவரே சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்க கிருபை தருவீராக. உம்முடைய தழும்புகளால் அவர்கள் குணமாகட்டும் ஏசப்பா. ஆண்டவரே, அவர்களுக்கு விடுதலை தருவீராக. நீரே அவர்களுக்கு வெளிச்சமாய் இருந்து இவங்க வாழ்க்கையை ஆண்டவரை மாற்றி கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. அவங்க துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் ஏசப்பா. நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன்.